WB இஸ் அப் ஃபார் சேல் அகெயின். எத்தனை வாட்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த நியூஸை கேட்டதுமே எனக்கு தோணுச்சு. ஸோ WBயை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அப் ஃபார் சேல். ஸோ ஏற்கனவே டேவ் ஜாஸ்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா சேல்லாம் வந்து வாங்கிலாம் வச்சுருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் WBக்கு ஒரு 8 to 10 இயர்ஸ் வரைக்குமாவது இவர் ஹோல்டு பண்ணி வச்சிருப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ என்னென்னா WB இஸ் அப் ஃபார் சேல் அகெயின். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா WB சேலுக்கு தான் போயிருக்கு. ஸோ WB இந்த டைம் யார்கிட்ட போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது? நிறைய பேர் வந்து டிஸ்னி வாங்கினா நல்லாயிருக்கும், மார்வல் DC ஒன்றா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. பட் ஆனால் இப்போதைக்கு பேராமௌண்ட் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாங்க. பட் இப்போதைக்கு பேராமௌண்ட்டு சொல்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா WB இப்போதைக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை போல. ஸோ அவங்க வந்து கேட்குறது கடனோட 35 பில்லியன் கடன் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் அவங்க அந்த கடனோட சேர்த்து வாங்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலே பண்ணுறாங்க போல். ஸோ 110 பில்லியன் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் 100 to 120 பில்லியன் வரைக்கும் கன்ஃபார்ம் WB எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிய வருது. பட் ஆனால் பேராமௌண்ட் அந்தளவுக்கு கொடுக்குற ஐடியா கிடையாது போல். ஸோ அதனால் இப்போதைக்கு பேராமௌண்ட் WB வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ அதனால் அந்த கனவில் பேராமௌண்ட்டும் டிஸ்னி, ஸோ அவங்க 2 பேரும் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த கனவெல்லாம் குழி தோண்டி புதைச்சிருங்க. ஸோ இப்போதைக்கு மோஸ்ட்லி யாருக்கு சான்ஸ் இருக்குன்னா யூனிவர்சல், அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்குது. யூனிவர்சல் கிட்டே இப்போதைக்கு நிறையா காசு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அந்த எதிர்பார்க்காத 100 to 120 பில்லியன், ஸோ அந்தளவுக்கு அவங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு அவங்ககிட்ட ஒர்த் இருக்குது. ஸோ மேபி யூனிவர்சல் மோஸ்ட்லி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இப்போதைக்கு நிறைய படங்களில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ WB வாங்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து ஒரு ஹையர் லெவலாக ஃப்யூச்சரில் பெரிய அளவில் சம்பாதிக்கலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கி போகிற சான்ஸ் இருக்குது. பட் நான் ஏன் யூனிவர்சல் அதை விட கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க ஹெட்டு வந்து அவர் கொடுக்குற இன்டர்வியூஸ், அவர் கொடுக்குற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு WB வாங்குற அளவுக்கு ஐடியா அவருக்கு இல்லாத மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் பேசுகிறாரு இந்த WBயோட சேலை பற்றி. ஸோ அவர் வாங்குறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ மோஸ்ட்லி யூனிவர்சல் வாங்குறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் அவுட் சைடாக வேறு யாராவது நம்ம எதிர்பார்க்காத மாதிரி யாராவது வந்து வாங்கிட்டு போகிற சான்ஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்தளவுக்கு யூனிவர்சல் வாங்குறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ WB இஸ் அப் ஃபார் சேல். ஸோ யார் அதை WBயை வாங்க போகிறாங்க அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.